ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற ஒரு ஊடகவியலாளனுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெண்ணாக தான் அவங்கள நான் பார்த்தேன். அது என்னென்னா, தன்னுடைய கணவன் கைது செய்யப்பட்டு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரியல. வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய மகள் கதறி அழுகிறா. தாங்கிட்ட அப்பாவை பேச சொல்லுமா, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு அவ கேட்குறா. கூடவே இருக்கிற +2 நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிற தன்னுடைய மகன் கதறி அழுகிறான். அம்மா மடியில் படுத்துட்டு அப்பாவை என்கிட்ட பேச சொல்லு, அப்பாவை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு அவன் நச்சரிக்கிறான். இந்த சூழ்நிலையில் அந்த தாய் தன்னுடைய கணவன் என்ன ஆனான்னு தெரியாத அந்த அந்த மனைவி தன்னோட மனதுக்குள் பொங்கி எழுற அந்த 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 அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க அதில் பேசுகிறாங்கல்ல, அதில் சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது கண்ணு கலங்கிருச்சு எனக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய மகள் என் அப்பா கைது செஞ்சிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவள் கதறி அழுறா. என்ன சொல்லி நான் அவளை ஆறுதல் படுத்துவேன்? அப்பாவை என்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லுமா, அப்பா கிட்ட சொல்லு, அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறா. நான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு இன்ஸ்பெக்டர் வீரமணி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்கிட்ட பேச வேணாங்க, என் பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல், நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க அவரை. என் மகன் கேட்குறான், எனக்கு பதில் சொல்ல முடியல அவன் கேட்குறதுக்கு, தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை என் மகன்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், தன்னை எப்படி சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒரு ஆளை சிறைத்துறையில் வச்சு அடித்தாங்களோ, அதுபோல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், சம்மன் இல்லாமல் இல்லீகலாக கைது செய்யப்பட்டிருக்கிற தன்னுடைய கணவனை அவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லி அவர் கையை உடைத்து விடுவார்களோ, அவர் ஓடிய போது தடுமாறி விழுந்துட்டாருன்னு சொல்லி அவர் காலை உடைத்து விடுவார்களோ, அல்லது அவரை கண்ட மேனிக்கு வைத்து அடித்து விடுவார்களோ, என்னமோ ஒன்று என் கணவனை செய்து விடுவார்கள், அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுது, அவருடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க நேற்று முழுதும் காத்திருந்து எங்கே இருக்காருன்னு திரும்ப 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 அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி தன் கணவன் எங்கே இருக்காருன்னு நேற்று இரவு வரைக்கும் தெரியாமல் இருந்து பொறுக்க முடியாமல் அந்த அம்மா பொது வெளியில் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு பெண், இந்த தாய்மை உள்ளம் கொண்ட இந்த தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறையினுடைய தலைவருக்கு, டிஜிபிக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு அந்த அம்மா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். என் கணவன் எங்கே இருக்கார், எனக்கு தெரியப்படுத்துங்க. என் கணவர் எந்த தப்புமே பண்ணல, என் கணவர் எந்த குற்றச்சாட்டும் செய்யலைன்னு அப்படின்னு அவங்க கேட்கல, என் புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையா. இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரெட்ஃபிக்ஸில் ஃபெலிக்ஸின் கைது குறித்து நேற்று நான் பேசியிருக்கேன். எத்தனை பேர் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து நீ தான் உள்ளே போக பார்த்துக்க, நீ என்ன தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிக்கிற. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நேற்று நம்ம பேசிய பிறகு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய மனைவி திருமதி ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாங்க. அதில் கடந்த 24 மணி நேரமாக என்னுடைய கணவரை நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை, காவல்துறையிட்ட யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவரை தொடர்பு கொள்ளவும் முடியலை, கட் பண்ணுறாரு, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவருடைய உயிருக்கு ஆபத்து, எப்படி சவுக்கு சங்கருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சோ கைதுக்கு பிறகு, அதுபோல் என்னுடைய கணவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, எங்கே இருக்காருன்னு தெரியல, அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க, இது என்னுடைய உரிமை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் உணர்ந்தது என்ன? இல்லை, அந்த வீடியோ ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வீடியோ. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற ஒரு ஊடகவியலாளனுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெண்ணாக தான் அவங்கள நான் பார்த்தேன். அது என்னென்னா,
தன்னுடைய கணவன் கைது செய்யப்பட்டு அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு தெரியல. வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய மகள் கதறி அழுகிறா தாங்கிட்ட. அப்பாவை பேச சொல்லுமா, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு அவ கேட்குறா. கூடவே இருக்கிற +2ல் வந்து நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிற தன்னுடைய மகன் கதறி அழுகிறான். அம்மா மடியில் படுத்துட்டு அப்பாவை என்கிட்ட பேச சொல்லு, அப்பாவை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு அவன் நச்சரிக்கிறான். இந்த சூழ்நிலையில் அந்த தாய் தன்னுடைய கணவன் என்ன ஆனான்னு தெரியாத அந்த அந்த மனைவி தன்னோட மனதுக்குள் பொங்கி எழுற அந்த 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 அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, உணர்ச்சிகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க அதில் வந்து பேசுகிறாங்கல்ல, அதில் சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது கண்ணு கலங்கிருச்சு எனக்கு. வேற எந்த பெண்ணாக இருந்தாலும் உடஞ்சி அழுதுருப்பா. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை தாண்டி என்ன இருக்குது உலகத்தில். ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் எல்லாம் கண் கலங்கின ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கார். குண்டாஸ் போட்டிருக்காங்க. அவருடைய வீட்டில், திருச்சியில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான், நான் உள்ளிட்ட தம்பிகள் எல்லாரும் வந்து பார்க்க போயிருக்கோம். இப்போ அந்த சாட்டை துரைமுருகனோட 2வது பையன், சின்ன பையன், இன்னும் வாய் முளைக்கலை, அவனுக்கு பேச்சு வரல. அந்த பையன் கார்கள் போய் நின்ன உடனே அப்பா அப்பான்னு கூட்டிக்கிட்டு வேகமாக உடியாரான் வெளியில் வந்து பார்த்தா எல்லாரும் இறங்கி வர்றாங்க. அப்பாவை காணோம். அவன் பரிதவிக்கிறான், அம்மாட்ட ஓடுறான், அப்பா 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 அப்படின்னு. அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்பா எங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, அப்பா மட்டும் வரல அப்படின்னு கேட்குறான். அம்மாட்ட ஓடுறான். அப்புறம் எல்லார்ட்டையும் வர்றான். சீமான்கிட்ட போகிறான். அவங்க அப்பாவும் அவன் குடும்பத்தோடு இருக்கிற ஒரு சின்ன ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க மேலே. அந்த ஃபோட்டோவை காட்டி காட்டி அப்பா அப்பா அப்படிங்கிறான். அப்போ அந்த சின்ன பிஞ்சு மனசு அப்பா மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருக்கிற அந்த மனசு வீட்டுக்கு கார் வந்தவுடனே அப்பா வந்துட்டான்னு நினச்சி தவிக்குது பார்த்தீங்களா? அப்படியான ஒரு தவிப்பை பார்த்து எல்லாருமே கண்ணு கலங்கிட்டோம். ஐயோ, இந்த பிள்ளைக்காவது துரைமுருகன் வெளியில் வரணுமே அப்படின்னு எல்லாருமே வந்து நாங்கள் அந்த இடத்துல நினச்சோம். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய மகள் என் அப்பா கைது செஞ்சிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவள் கதறி அழுறா. என்ன சொல்லி நான் அவளை ஆறுதல் படுத்துவேன்? அப்பாவை என்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லுமா, அப்பா கிட்ட சொல்லு, அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறா. நான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு, இன்ஸ்பெக்டர் வீரமணி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்கிட்ட பேச வேணாங்க, என் பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க அவரை. என் மகன் கேட்குறான், எனக்கு பதில் சொல்ல முடியல அவன் கேட்குறதுக்கு, தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை என் மகன்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து கைது தவறு எதுவுமே சொல்லலை, அதெல்லாம் பற்றி எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஆமாம், அதை தான் கேட்குறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அவங்க உங்கள் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறாரு, நாங்கள் பத்திரமா இருக்கிறாருன்னு சொல்லுகிற அந்த அதிகாரி ஏன் அவரை நேரடியாக ஒரு வார்த்தை பேச வைக்கக்கூடாது? அவருடைய மகனுக்கு அவங்க அப்பா பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அப்பா சேஃபாக தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் ஆறுதல் அடைஞ்சிட மாட்டானா? வெளிநாட்டில் போய் இவ்வளோ தூரம் ஜெர்மனியில் படிக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய தந்தை கைது செய்யப்பட்டிருக்கார், போலீஸ் கஸ்டடியில் தன்னுடைய தந்தை இருக்கார் அப்படிங்கும்போது அவள் பயப்படுறா, அவள் கதறி கதறி அழுகிறா, இரவு பகலாக தூங்காமல் அம்மாவுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா, அப்பா நல்லா இருக்காரா, அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அந்த காவல்துறை அதிகாரி ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட பேச வச்சா என்ன சட்டம் தடுத்துரும்? என்ன குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு? நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், அவர் பேச முடியாது, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தகவல் சொல்லலாம்ல? ஏன் போனை கட் பண்றீங்க? என்ன பிரச்சனை? அவரை நீங்க இல்லீகலா கைது செஞ்சிருக்கீங்க, அவரை ஒரு இல்லீகல் கஸ்டடியில வச்சிருக்கீங்க. இது சட்டத்துக்கு புறம்பான கைது. புரியுதுங்களா? அங்க இரவு 11 மணிக்கு நீங்கள் கைது செய்யறன்னு போகிற போது அங்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் உங்கள்கிட்ட கேட்டார், சம்மன் எந்த சட்டத்தின் கீழே எந்த குற்றச்சாட்டின்படி அவரை கைது செய்றீங்க, சம்மன் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. உங்கள்கிட்ட சம்மனே கிடையாது. இத்தனை வருஷமா நீங்க காவல்துறையில சர்வீஸ் பண்ற இன்ஸ்பெக்டர்
கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு தெரியாத சம்மன் இல்லாமல் எந்த இந்திய குடிமகனையும் கைது செய்ய முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் ஊடக வெளிச்சம் இருக்கிற உலகத்துக்கே தெரிஞ்ச ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனரை, ஒரு ஆகச்சிறந்த நெறியாளரை, இந்தியாவின் மிகச்சிறந்த செய்தி ஊடகங்களில் வேலை செஞ்ச ஒருத்தரை கைது செய்ய போகும்போது கையில் வாரண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நாலேஜ் கூட அந்த காவல்துறை அதிகாரிக்கு இல்லையா? அப்போ சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை மீறி இல்லீகலாக அவரை கைது செஞ்சு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டிங்களா? நான் கேட்குறேன். அதுக்கு பேர் கடத்தல் இல்லை? அதுக்கு பேர் கடத்தல். அதுக்கு பேர் ஆள் கடத்தல். அது சட்டப்படி கிரைம், குற்றம். அப்படி ஆள் கடத்தல் செஞ்சு வேற போட்டு தெரியாம ஏன் வச்சிருக்கீங்க? பாருங்க, ஒரு இந்திய குடிமகனை நீங்க கைது செஞ்சீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவரை நீங்க கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். டிகே பாஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது அவருடைய உறவினருக்கு தெரியப்படுத்தணும். கிளியர் கட்டா அவரோட வேற போட்டு அவருடைய குடும்பத்துக்கு தெரியணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த தாய், அவருடைய மனைவி தன் குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாம தன்னுடைய கணவனை எப்படி நீதிமன்ற காவல்ல வச்சிருக்கிற சவுக்கு சங்கரை சட்டம் தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்குங்க. சட்டம் தன் பாதுகாப்பில் வைத்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை எப்படி சிறைத்துறை அதிகாரிகள் சிறைக்குள் வைத்து அடித்தார்களோ, அது எவ்வளவு பெரிய சட்ட மீறல். சட்டத்தின் ஆட்சி தானே இங்க நடக்குது. அப்ப நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தனை நம்ம அடிச்சோம்னா அது பெரும் குற்றம். அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அது அதாவது ஹியூமானிட்டிக்கு எதிரானது. அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு சிறைத்துறை அதிகாரிகள் ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிற ஒருத்தனை சிறைக்குள் வைத்து அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சட்டத்தை பற்றின கவலை கிடையாது, இறையாண்மை பற்றிய கவலை கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணிக்க வேண்டும், அது என்ன செஞ்சிடும் என்ன அப்படிங்கிற எண்ணம் தானே. இது குறித்து நீதித்துறை கவலைப்படாதா? இது ஒரு நிலை தன்னுடைய கணவருக்கோ தன்னுடைய அப்பாவுக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே இவங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எப்படி சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒரு ஆளை சிறைத்துறையில வச்சு அடிச்சாங்களோ அதுபோல எந்த விதமான ஆதாரமும் இல்லாம, சம்மன் இல்லாம இல்லீகலா கைது செய்யப்பட்டிருக்கிற தன்னுடைய கணவனை அவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லி அவர் கையை உடைத்து விடுவார்களோ, அவர் ஓடிய போது தடுமாறி விழுந்துட்டாருன்னு சொல்லி அவர் காலை உடைத்து விடுவார்களோ, அல்லது அவரை கண்டமேனிக்கு வைத்து அடித்து விடுவார்களோ, என்னமோ ஒன்று என் கணவனை செய்து விடுவார்கள், அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுது, அவருடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க நேற்று முழுதும் காத்திருந்து எங்கே இருக்காருன்னு திரும்ப 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 அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி தன் கணவன் எங்கே இருக்காருன்னு நேற்று இரவு வரைக்கும் தெரியாமல் இருந்து பொறுக்க முடியாமல் அந்த அம்மா பொது வெளியில் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு பெண், இந்த தாய்மை உள்ளம் கொண்ட இந்த தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறையினுடைய தலைவருக்கு, டிஜிபிக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு அந்த அம்மா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். என் கணவன் எங்கே இருக்கார் எனக்கு தெரியப்படுத்துங்க. என் கணவர் எந்த தப்புமே பண்ணல, என் கணவர் எந்த குற்றச்சாட்டும் செய்யலைன்னு அப்படின்னு அவங்க கேட்கல. என் புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையா, என் புருஷனை எங்க வச்சு அடிச்சாங்க, என் புருஷனை எங்க வச்சிருக்காங்க, எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. என் பிள்ளைகள் என்னிடம் கேட்குறாங்க, என் பிள்ளைகளிடம் அவரை பேச சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்க என்னுடைய மகள் துடியா தவிக்கிறார். அவளுக்கு தன்னுடைய தந்தை எங்க இருக்காரு, தன் தந்தை உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்கிறா. என்னால் தாங்க முடியல. அவளுக்கு அவங்க அப்பாவை பத்தின வேற போட்டு சொல்லுங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சரை அவங்க கேட்குறாங்க. தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவரை அவங்க கேட்குறாங்க. குடும்பத்திற்கு கூட சொல்லாம அவரை கைது பண்ணி வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு தமிழ்நாடு காவல்துறைக்கு? இங்க நல்லா தெரிஞ்சுங்க தம்பி, ஒரு ஊடகத்துறையில இருக்கிற ஒருத்தரை சட்டத்துக்கு புறம்பா ஒரு அரசு கைது செய்துன்னா அந்த அரசு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது.
அந்த அரசு மக்களாட்சி செய்யாமல் அது பாசிச ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. அது மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து ஆட்சி அதிகாரம் செய்யுது அப்படின்னு அர்த்தம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 2 வாரங்கள்ல தமிழகத்தில் நடந்திருக்கிற கஸ்டடி டெத், காவல் நிலையங்களில் அடித்து கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்ன? இது நான் பேசுறதுக்கோ தம்பி அருண் பேசுறதுக்கோ இல்லை, பொதுவெளியில் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப தமிழ்நாட்டில் காவல்துறை என்ன செய்யுது? காவல் நிலையங்களில் வைத்து கைதிகளை அடித்து கொள்ளுது. அதுல ஒரு கவுன்சிலர் வரைக்கும் அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குதா? இது பத்தி மாநில முதலமைச்சர் கவலைப்பட மாட்டாரா? மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் யாரும் இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களா? மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவருக்கு இது தெரியுமா தெரியாதா? தன் சக்தியை மீறி காவல் நிலையங்களில் எப்படி இது நடக்குது? ஒரு டெத்து நடந்த உடனேயே அது குறித்து நீதி விசாரணை பண்ணி எப்படா கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு வர்ற ஒருத்தன் காவல் நிலையத்தில் அடிச்சு எப்படி கொல்லப்படுவான்? இது 1 நடந்தா பரவாயில்ல, 2 நடந்தா பரவாயில்ல, தொடர்ந்து 10 நடக்குது, 15 நடக்குது. இப்படி நடக்குதுன்னா இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கல, இங்க காட்டாட்சி நடக்குது. இங்க முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்துகிற சக்தியை இழந்துட்டாரு. அவருக்கு அந்த திறமை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி திறமையான முதலமைச்சராக இருந்திருந்தால் 1 நடந்துச்சு, 2 நடந்துச்சு, 3 நடந்துச்சு, உடனே டிஜிபியை கூப்பிட்டு ஐயா என்ன ஏன் நடக்குது தமிழ்நாட்டில்? ஏன் ஆட்சியில் இருக்கிற காவல்துறை காவல் நிலையங்கள்ல ஏன் தொடர்ந்து கஸ்டடி டெத்து ஏன் நடக்குது? உடனடியாக அது என்னன்னு ரிப்போர்ட் கொடு. எனக்கு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு காவல் நிலையங்கள் கொலைக்களங்களாக ஏன் மாறுச்சு தமிழ்நாட்டில்? அதுவும் குறிப்பா திமுக ஆட்சியில். இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெட்ஃபிக்ஸ்ல ஃபெலிக்ஸின் கைது குறித்து நேற்று நான் பேசியிருக்கேன். எத்தனை பேர் போன் பண்ணி என்ன மிரட்டுறாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து நீ தான் உள்ள போக பாத்துக்க. நீ என்ன தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிக்கிற? நீ என்ன டிஜிபி பத்தி தப்பா பேசுற? நான் என்ன ஏன் தப்பா பேசுறேன் ஐயா? நான் நியாயத்தை எடுத்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்துது பாரதிய ஜனதா கட்சி அரசு அப்படின்னு இதை யூபியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு முகத்தை சொல்லுவாங்க, இப்படிலாம் நடந்துக்க கூடாது, சமூக நீதிபடி நடக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க என்னென்ன விமர்சனம் வச்சீங்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது இல்ல? தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஆமாங்க, அதனாலதான் சொல்றாங்க இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி கட்சி. திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி. பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செய்யுதோ அதையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. அதனால தான் இத்தனை காவல் நிலைய மரணங்கள் இத்தனை நடக்குது, சாதிய கொடுமைகள் இத்தனை நடக்குது. ஏங்க மலத்தை தண்ணியில கலந்துட்டாங்க. யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல, இந்த உளவுத்துறையால உளவு எடுக்க முடியல. தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சியே எடுக்கல. தொடர்ச்சியா கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு தாழ்த்தப்பட்ட மக்களை தொடர்ச்சியா இங்க கொடுமைப்படுத்துறாங்க. அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துற திராணி காவல்துறைக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ மாநில நிர்வாகத்துக்கோ சுத்தமா கிடையாது. நிர்வாக திறமையற்ற ஒரு கட்சியா வட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இடங்கள்ல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி. புரியுதா சொல்றது? அப்ப பினாமி அரசாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரு மாநிலத்தை எப்படி சீரழிப்பார்களோ, எப்படி மக்கள் விரோத செயல்களை செய்து மக்களை துன்புறுத்துவார்களோ அப்படித்தானே நீங்களும் செய்றீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க. வள்ளலாருடைய பெருவெளியை ஆக்கிரமித்து அந்த வள்ளலாருடைய தத்துவத்தை சிதைக்க நீங்க முயற்சி பண்றீங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறீங்க. இந்து மதத்தை எதிர்த்து கடைசி வரைக்கும் ஆன்மீக சிந்தனையை பரப்பிய வள்ளலாரை நீங்க இந்துத்துவ ஒரு சாமியாரா மாத்தணும்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமியாக திமுக தமிழ்நாட்டில் இயங்குது அப்படிங்கிறது தான் இப்ப உண்மை. இப்ப அதன்படிதான் எப்படி வட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுகிற ஊடகங்களை, ஊடகத்துறையில் பணிபுரிகிறவர்களை கடத்தி கொண்டுட்டு போய் எங்க இருக்கான்னே தெரியாம அடிச்சு நொறுக்கி
அதுவும் அவன் இஸ்லாமியனா இருந்துட்டான்னா அவ்வளவுதான் போச்சு. அப்படி நெருக்கடி கொடுக்குது இல்ல பாரதிய ஜனதா கட்சி, அதே மாதிரியான ஒரு நெருக்கடியை தான். ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லிக்கிறாங்க, சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் டே வந்துச்சு, அப்போ கூட முதலமைச்சர் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசினார். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், சமூக நீதி அரசு, டிரெவிடியன் பாலிடிக்ஸ் பேசுகிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னு பேசுகிற மாதிரி. இப்போ யூபிலலாம் வந்து ஒரு சிறுமியை வந்து ரேப் பண்ணி முதுகெலும்பை உடைச்சு பெட்ரோலுக்கு கூட காட்டாமல் காவல்துறையை வச்சு எரிச்சாங்க. அப்படியான சம்பவங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் பையனை வெட்டுறான், சிறுநீர் கழிக்கிறான் ஒரு பட்டியல் சமூக மாணவர் மீது, மலத்தை கலக்குறாங்க. இப்படியான சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல இப்படி நடக்கக்கூடாதுல்ல? இது நடக்கக்கூடாது. இது ஏன் நடக்குதுன்னா, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பினாமி அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாடலாக தலித்துகளை ஒடுக்கணும், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கணும், இந்துத்துவ அரசியலை இங்கே நிலைநிறுத்தணும். இந்துத்துவ அரசியல் என்ன? சனாதன அரசியலை இங்கே நிலைநிறுத்தணும். சனாதன அரசியல் என்ன? சாதிய பாகுபாடுகளை அங்கீகரிப்பது, தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடாது. போலீஸு தீவெட்டிப்பட்டியில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தாழ்த்தப்பட்ட மக்களை விரட்டி அடிக்கிறாங்க. ஊர் மக்கள் பெரிய பிரச்சனையாகுது. அதை பஞ்சாயத்து பேசுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் போய் உட்காந்து பஞ்சாயத்து பேசுது. அங்கே கல்லை கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதிக்க சாதியினர் அடிக்கிறாங்க. அப்போ அதை தடுத்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசி தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலாக தாழ்த்தப்பட்ட மக்களை போலீஸ் தடியடினா மாட்டடி அடிச்சு ஓட விரட்டுறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை. இப்போ இதுதான் சமூக நீதியா? கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கே மாநில அரசு தலையிட்டு என்ன செய்யுது தெரியுமா? கோவிலை இழுத்து பூட்டு போட்டு சீல் வைக்குது. இதுதான் சமூக நீதியா? அது தீர்வு இல்லைல்ல. அதுவா தீர்வு? சமூக நீதி இருக்குன்னா என்ன செய்யணும்? சமூக நீதியை நீங்க நிலைநாட்டணுமா இல்லையா? அப்போ இந்த திராவிட மாடல் என்பது இந்துத்துவத்தினுடைய பினாமி, இந்துத்துவத்தினுடைய மாடலா தான் திராவிட மாடலா இன்னைக்கு வந்து இருக்கு. இது ரொம்ப மனவேதனையை நமக்கு ஏற்படுத்துது. அரசு, அதாவது சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது தம்பி ஒன்ன. அது என்னன்னா, ஒரு நேர்காணல் செய்கிற போது நேர்காணலில் பங்கேற்பவருக்கும் நேர்காணலை செய்பவருக்கும் நடுவில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதாவது பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒரு சட்டத்தை நடுவில் வைக்குது நீதிமன்றம். அதன்படி ஒரு நெறியாள்கை செய்கிறவர் கேட்கிற கேள்விக்கு பங்கேற்பாளர் சொல்லுகிற பதில்கள் இருக்குல்ல, அது எல்லாமே பங்கேற்பாளரையே சாரும், நெறியாளருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் அந்த பொறுப்பு துறப்பினுடைய ஒரு நியாயம். அதுதான் வந்து நீதி வந்து ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிது. இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்கிற போது கேள்வி கேட்டது தான் ஜெரால்டோட வேலையை ஒழிய பதில் சொன்னது சவுக்கு சங்கர் தான் பதில் சொன்னார். அவர் சொன்ன பதில் ஒரு அயோக்கியத்தனமான பதிலை, பெண்களுக்கு எதிரான ஒரு அவதூறான பதிலை அவர் வந்து சொல்லிட்டார். அதை சட்டம் அவர் மேலே பாஞ்சிருச்சு. சட்டப்படி அவர் கைது செய்யப்பட்டார், அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அவருக்கு என்ன தண்டனையோ அதை நீங்கள் கொடுங்க. கேள்வி கேட்டவனை எப்படி ஏன் கைது செய்றீங்க? நான் கேட்குறேன். ஐயா மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவினுடைய ஒரு பிரபலமான ஒரு நெறியாளர் அவரை நேர்காணல் செய்கிறார். இப்போ அவரை கேள்வி கேட்கிறார். குஜராத் கலவரம் குறித்து அவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவரால் வந்து பதில் சொல்ல முடியல, வசமா மாட்டிக்கிட்டார். அப்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டியை நாம் ரெண்டு பேரும் தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நட்பு பாதிக்கப்பட்டுரும், அதனால நான் இந்த பேட்டியிலிருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அங்கிருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறி போய் அந்த நெறியாளர் மேல கேஸ் கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சிகள் யாரும் அந்த நெறியாளரை விரட்டி அடிக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவங்க அது நெறியாளரோட கடமைங்க கேள்வி கேட்கறது, பதில் சொல்லதும் சொல்லாதும் அந்த பங்கேற்பாளரோட ஒரு கடமை. இதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு நேர்காணல் செஞ்சாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நேர்காணல் செய்கிற போது, பாண்டே நேர்காணல் செய்கிற போது, தந்தி டிவிக்காக பாண்டே நேர்காணல் செய்கிற போது எத்தனை பேர் மைக்கை கழட்டி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிருக்காங்க? புரியுதா உங்களுக்கு?
அவங்க எத்தனை எத்தனை கேள்விகளை அவர் வந்து முன் வச்சிருக்காரு. அதனால பாண்டே வந்து நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், மதிப்புக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது, தமிழகத்தின் 3வது பெரிய அரசியல் கட்சின்னு மக்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மீது யூடியூப் சேனல்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு அவன் இவன் எத்தனை ஒருமையில, எவ்வளவு மட்டமா, எவ்வளவு அடைமொழிகள் வைத்து, எவ்வளவு கேவலமா எத்தனை பேர் பேசுறாங்க. பெண்களை பற்றி எவ்வளவு இழிவா வந்து வீட்டில் இருக்க பெண்களை பற்றி பேசுறாங்க, எவ்வளவு அசிங்கமா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க மேலையெல்லாம் வந்து ஏன் சட்டம் பாயல? அவங்க தான் இப்ப போராளிகளா இருக்காங்க. பெண்களை பேசலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தப்புனா நீ பேசுறது தப்புதான். ஆமா. அதனால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், இப்ப நான் கேட்கிறேன், முன்னுதாரணங்களை ஏற்படுத்தாதீங்க. முன்னுதாரணங்களை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஆட்சியும் காட்சியும் மாறுகிற போது அந்த முன்னுதாரணங்கள் உங்களுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முன்னுதாரணங்களை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சட்டசபையில வச்சு ஐயா மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதே செல்வி ஜெயலலிதா அவர்களை அடித்து சேலையை பிடிச்சி இழுத்து முடியை பிடிச்சி இழுத்து கடும் கலவரம் செய்தார்கள்ங்கிற குற்றச்சாட்டை செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன் வச்சாங்க. அப்ப மக்கள் வந்து பார்த்து பதறி போயிட்டாங்க. பல பேர் சொன்னாங்க, இல்ல ஜெயலலிதாவே சேலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க, போனாங்க வந்தாங்க, சும்மா சொல்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதற்கு அந்த முன்னுதாரணம் இருக்குல்ல, சட்டசபைக்குள் வைத்து ஒரு பெண் என்று பார்க்காமல் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை இழிவு செய்தார்கள், அவரை அடித்தார்கள் அப்படிங்கிற அந்த வன்மம் இருக்குல்ல, அந்த முன்னுதாரணம் இருக்குல்ல, அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது அதே காவல்துறையினரை வைத்து முதலமைச்சரா தொடர்ச்சியா தமிழகத்திலே இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை வீட்டுக்குள்ள பூந்து தூங்கிட்டு இருந்தவரை அடிச்சு இழுத்து ஐயோ ஐயோன்னு கத்தி கதற கதற தூக்கி கொண்டுகிட்டு வந்து ஒரு சாதாரண லேமேனை உட்கார வைக்கிறது மாதிரி, ஒரு சாதாரண குற்றவாளியை உட்கார வைக்கிறது மாதிரி ஜெயில் வாசல்ல கைலியோடு உட்கார வச்சாங்களா இல்லையா? தரையில உட்கார வச்சாங்களா இல்லையா? அதுக்கு தான் நம்ம சொல்றோம், மோசமான முன்னுதாரணங்களை உருவாக்காதீங்க. அந்த மோசமான முன்னுதாரணங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, எதிர் விளைவுகளை, ஆட்சியும் காட்சியும் மாறுகிற போது எதிர் விளைவுகளை கொண்டு வந்து நிறுத்திடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தயவு செய்து அந்த மனைவி அல்லது அந்த குழந்தைகளின் தாய் கெஞ்சிர அல்ல, குழந்தைகளின் தாய் பதற அல்ல, கண்ணீர் வடிக்காம உட்கார்ந்து அப்படியே தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவ முன்வைக்கிற கோரிக்கைகளை தமிழகத்தின் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கணும், தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் கவனத்தில் எடுத்துக்கணும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எங்க இருக்காரு? அவருக்கு சட்டத்துக்கு வெளியில, சட்டத்தை மீறி அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படல, அவர் வச்சு போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடிக்கல, அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத உடனடியா அவருடைய குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும். ஃபெலிக்ஸ் அவர்களை அவருடைய பிள்ளைகளோடு உடனடியா பேச வைக்கணும். நீதிமன்றம் இதுல தலையிட்டு கேள்வி எழுப்பணும். எங்க வச்சிருக்கிறீங்க ஃபெலிக்ஸ? எதுக்கு சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா அவரை ஏன் கைது செஞ்சீங்க? அவர் செய்த குற்றம் என்ன? அவர் செய்த குற்றத்தால் தமிழகத்தில் ஏதேனும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கா? அவர் செய்த குற்றத்தால் தமிழகத்தில் பொது வாழ்க்கைக்கு ஏதேனும் குந்தகம் ஏற்பட்டிருக்கா? அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதேனும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாரா? அவரை எதுக்கு இரவோடு இரவா இங்கிருந்து டெல்லிக்கு போய் ஏன் அவரை கைது செஞ்சீங்க? கைது செஞ்சீங்க சரி, அவரை எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியாம 2 நாளா வச்சிருக்கீங்களே ஏன்? இந்த கேள்வியெல்லாம் நீதிமன்றம் எழுப்ப வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் காவல்துறை தலைவர் பதில் சொல்லணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உடனடியாக பதில் தெரிஞ்சு மக்களுக்கு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தம்பி. பார்க்கலான மக்கள் அனைத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து முடிவெடுப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். அரசும் இதில் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் மிக்க ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.